மதுரை மீனாட்சியம்மன் கோவில் வரலாறும் சிறப்புகளும். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நிலா அப்டேட்ஸ். தமிழ்நாட்டின் பெருமை, உலகையே வியக்க வைக்கும் கட்டிடக்கலை, 1000 ஆண்டுகளை கடந்த ஆன்மீக வரலாறு, பக்தி, கலாச்சாரம், சிற்பக்கலை, இவை அனைத்தும் ஒரே இடத்தில் ஒன்றிணைந்திருக்கிறது. அந்த அற்புதமான தலம்தான் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். வாட்ஸ்மா இந்த கோவிலை எப்படி உருவானது? மீனாட்சி அம்மன் யார்? ஏன் இந்த கோவில் உலக புகழ் பெற்றது? இதன் ஒவ்வொரு கோபுரமும் என்ன சொல்லுகிறது? மதுரை உலகின் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் கூடல், ஆலவாய் என்ற பெயர்களில் இந்த நகரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. புராணங்களின்படி சிவபெருமானின் ஜடாமுடியில் இருந்த அமுதத் துளிகள் பூமியில் விழுந்த இடமே மதுரை என நம்பப்படுகிறது. அதனால் இந்த நகரம் மதுரை என்று அழைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியது. இலக்கியம், இசை, கலை, கல்வி, ஆன்மீகம் ஆகிய அனைத்திற்கும் மையமாக இந்த நகரம் இருந்தது. மலையத்துவஜ பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சனமாலை தேவிக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் யாகம் செய்த போது யாககுண்டத்திலிருந்து 3 மார்பகங்களுடன் ஒரு பெண் குழந்தை தோன்றினாள். அவளே மீனாட்சி. அப்போது வானொலி போன்ற அசரீரி ஒலி ஒன்று கேட்டது. குழந்தை தனது கணவனை காணும் தருணத்தில் 3வது மார்பகம் மறைந்துவிடும். மீனாட்சி வளர்ந்து வீரராணியாக மாறினாள். பல நாடுகளை வென்று இறுதியில் கைலாயம் சென்றபோது சிவபெருமானை கண்டாள். அவரைக் கண்டவுடனே 3வது மார்பகம் மறைந்தது. பின்னர் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக மதுரைக்கு வந்து மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணமே இன்று வரை சித்திரை திருவிழாவில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. முதலில் இந்த கோவில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. காலப்போக்கில் பல விரிவாக்கங்கள் செய்யப்பட்டன. 14ஆம் நூற்றாண்டில் வடிந்திய படையெடுப்பால் கோவில் பெரிதும் சேதமடைந்தது. பின்னர் விஜயநகர பேரரசின் ஆதரவுடன் கோவில் மீண்டும் எழுப்பப்பட்டது. பிறகு மதுரை நாயக்க மன்னர்கள், குறிப்பாக திருமலை நாயக்கர் மற்றும் அரியநாத முதலியார், கோவிலை இன்று நாம் காணும் பிரம்மாண்ட வடிவத்திற்கு கொண்டு வந்தனர். மீனாட்சியம்மன் கோவில் திராவிட கட்டிடக்கலையின் தலை சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த கோவிலில் 14 பிரம்மாண்ட கோபுரங்கள் உள்ளன. தெற்கு ராஜகோபுரம் மிக உயரமானது. ஒவ்வொரு கோபுரத்திலும் ஆயிரக்கணக்கான வண்ணச் சிற்பங்கள் காணப்படுகின்றன. கோவிலுக்குள் நுழைந்தவுடன் பொற்றாமரை குளம் பக்தர்களை வரவேற்கிறது. அதன் அருகே உள்ள ஆயிரங்கால் மண்டபம் உலகப் புகழ் பெற்றது. ஒவ்வொரு தூணும் தனித்துவமான சிற்பக்கலையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சில தூண்களை தட்டினால் வெவ்வேறு இசை ஒலிகள் கேட்கும் என்று கூறப்படுகிறது. மீனாட்சி அம்மன் சன்னதி, சுந்தரேஸ்வரர் சன்னதி, முக்குருணி விநாயகர், பொற்றாமரை குளம், ஆயிரங்கால் மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், கிளிக்கூண்டு மண்டபம், இவை அனைத்தும் தனித்தனி வரலாறும் சிறப்பும் கொண்டவை. தமிழகத்தின் மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்று மீனாட்சி பட்டாபிஷேகம், திக்கு விஜயம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், தேர் திருவிழா, கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு. இந்த விழாவை காண உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். புலக்கும் தெரியாத தகவல்கள். கோவிலில் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் உள்ளன. ஒவ்வொரு சிற்பமும் தனித்துவமான கதை சொல்கிறது. இந்த கோவில் மதுரையின் அடையாளமாக விளங்குகிறது. உலகம் முழுவதும் இருந்து கட்டிடக்கலை ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோவிலை ஆய்வு செய்கின்றனர். தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். ஆன்மீக முக்கியத்துவம். இந்த கோவில் வெறும் சுற்றுலா தலம் அல்ல. இது பக்தி, சக்தி, சிவம், கலாச்சாரம், கலை ஆகிய அனைத்தையும் ஒன்றிணைக்கும் புனித தலம். இங்கு மனமாற வேண்டினால் நல்ல பலன் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல, அது தமிழரின் பெருமை, கட்டிடக்கலையின் உச்சம், ஆன்மீகத்தின் அடையாளம், வரலாற்றின் பொக்கிஷம். நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்ற அனுபவம் இருந்தால் கருத்து பகுதியில் பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற வரலாறு மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நிலா அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.